தனித்து போட்டியிட்டா ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு 2 கட்சிக்கு நெருக்கடி கொடுப்பாருங்கிறதே முதல்ல உண்மை இல்ல. ஏன்னு கேளுங்க. வெற்றி தோல்வியே தீர்மானிக்கிற மாதிரி. அதான் சார், 2 கட்சிக்கும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல அவர் இருக்க மாட்டார் சார். ஒரே ஒரு கட்சியினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல இருப்பார். அது எந்த கட்சினா அதிமுக. ஏன்னு நான் சொல்றேன், அதிமுக எதையெல்லாம் முன்வைக்கிறதோ அதையெல்லாம் அவரும் தன்னுடைய முழக்கமாக முன்வைத்தார். திமுகவினுடைய கொள்கை சாயலாக விஜய் கட்சி தொடங்கியிருக்காரா? இல்ல. அதிமுகவினுடைய கொள்கை சாயலாக கட்சி தொடங்கியிருக்கார். எடப்பாடி பழனிசாமி என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாரோ அதையே நகல் எடுத்தால் போல பேசுகிறார். திமுக எதிர்ப்பு ஒன்றே பிரதானமாக பேசுகிறார். திமுக எதிர்ப்பு அரசியலே பிரதானமாக பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஒரே நாள்ல மாறுபடுவார். அந்த மாதிரி மாறுபடுறாரு. ஆளுநர் என்பதே தேவையில்லை என்ற தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு அந்த மை காய்வதற்கு முன்பாகவே ஆளுநரை போய் சந்திச்சு ஆளுநர் இடத்துல புகார் மனுவை கொடுக்கிற வேலையை செய்யறாரு. கொள்கை தலைவர்னு பெரியார முன்னிறுத்திட்டு கொள்கை தலைவராக இருக்கிற பெரியார் குறித்து கண்ட கலிசடைகளும் அவதூறு கருத்துக்களை பரப்புகிற போது அது குறித்து வாய் திறக்காமல் கள்ள மௌனம் சாதிக்கிறார். இன்னொன்று, வேலு நாச்சியாரை அடையாளமாக காட்டுகிறார். வேலு நாச்சியாரினுடைய தனித்துவம் என்ன? இந்து முஸ்லீம் ஒற்றுமையை அந்த ராணி பேசினாங்கிறது அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய தனித்துவமே. இன்றைக்கு திருப்பரங்குன்றத்துல ஒரு மிகப்பெரிய அசாதாரணமான சூழல் நிலவுகிற போது விஜயினுடைய கருத்து யார் பக்கம் நிற்கிறது? நீங்க ராஜாவின் பக்கம் நிற்கிறீங்களா, இல்ல சிக்கந்தர் மலையினுடைய உரிமைகளை தடுக்காதீர்கள் என்று சொல்கிற மத சிறுபான்மையினர் பக்கம் நிற்கிறீங்களா? உங்க கருத்து யார் பக்கம் நிற்கிறது? இப்படி எல்லாம் எதிலையுமே உங்களுக்கு கருத்தே இல்லை. எடப்பாடி பழனிசாமியை ஒட்டித்தான் நீங்களும் இயங்கிக் கொண்டிருக்க. எனவே அவருடைய தேர்தல் களம் தனித்து இருந்தால் அது அதிமுகவினுடைய வெற்றியை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். ஏன்னா அவர் சொல்றதெல்லாம் அதிமுகவை குறி வச்சுதான். திமுகவிலிருந்து யாரையாவது கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டாரா? அதிமுக இருக்கிற இந்த பாஜகவுல இருந்து போனாரு ஒருத்தர், ஐடி விங்ல இருந்தார் பாருங்க, அவரை கூப்பிட்டு திரும்ப சேர்க்கிறாரு. அதிமுகவுல இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களிடத்துல பேச்சுவார்த்தை நடத்துறதாக செய்திகள் வருது. திமுகவை குறிவைத்து அவர் காய் நகர்த்துறாரா? இல்ல. அதிமுகவினுடைய வாக்கு வங்கிக்கு சிதலம் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நகர்வாக இருக்கு.